ஆதிதிராவிடர் பட்டியல் பிரிவிலிருந்து பழங்குடியினர் பிரிவிற்கு மாற்றம் செய்ததற்காக தமிழக அரசிற்கு சலவை தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். சென்னை பூந்தமல்லி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சலவை தொழிலாளர்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை பட்டியலின வகுப்பில் இருந்து பழங்குடியின வகுப்பிற்கு மாற்றம் செய்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 28 கிராமத்தைச் சேர்ந்த சலவை தொழிலாளர்கள் சார்பில் தங்களது வகுப்பை அரசாணைப்படி எஸ்சி பிரிவிலிருந்து எஸ்டி பிரிவிற்கு மாற்றம் செய்யுமாறு மனு வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருவேற்காடு சலவை தொழிலாளர்கள் சங்க தலைவர் முனுசாமி தங்களது நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்த தமிழக அரசிற்கு நன்றி என்று தெரிவித்தார். இதனால் கல்வியில் இடஒதுக்கீடு பெறவும் வீட்டுமனை பெறுவதிலும் சிக்கல் இருக்காது என அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு சலவை தொழிலாளர் சங்கத்தினுடைய மத்திய சங்கத்தினுடைய கோரிக்கை தமிழ்நாடு அரசுக்கு ஆதிதிராவிடர் பட்டியலில் இருக்கக்கூடிய வண்ணார் சமூகத்தை எஸ்சி என்று வருகிறது, ஆதிதிராவிடர் வருது. அதை நாங்கள் பட்டியலினத்திலிருந்து புதிய வண்ணாருக்கு மாற்ற சொல்லி கோரிக்கை கொடுத்தோம். எங்கள் கோரிக்கையை தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் ஆட்சியில் நிறைவேற்றுவதாக அறிக்கை கொடுத்து இப்பொழுது ஒரு முகாம் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குதிரை வண்ணார், அதாவது ஆதிதிராவிட வண்ணாராக குதிரை வண்ணாராக மாற்றுறதுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி எல்லா வட்டாட்சி அலுவலகத்தையும் பண்ணுறாங்க. அதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் திருவேற்காட்டில் எங்கள் சமுதாய மக்கள் ஒரு 20 பேர் இருக்காங்க குதிரை வண்ணாராக. அவங்க ஆதிதிராவிட பட்டியல் இனத்தில் எஸ்சியில் வராங்க. குதிரை வண்ணாராக சேர்க்கறதுக்கு ஒரு 17 குடும்பத்தை நாங்கள் இப்போ கொண்டாந்து வட்டாட்சி அலுவலகத்தை மனு கொடுத்துருக்கோம். எங்கள் மனுவை பரிசீலனை பண்ணி நாளைக்கே நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தாசில்தார்லாம் கோரிக்கை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. எங்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு இவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்றி எங்கள் சமூகத்தை வாழ்வழித்தமைக்கு தமிழ்நாடு அரசுக்கு மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன வேணும்? எஸ்சி, அதாவது எஸ்சியில் இருக்கிறவங்க 10 வகுப்பு இருக்காங்க. அதில் எஸ்சிலேயே தாழ்த்தப்பட்டவங்க உயர்த்தப்பட்டவங்க அதிலே இருக்காங்க. அந்த வெட்டியான் வண்ணார் அப்படி இருக்கும்போது எங்களை எல்லாமே ஒரே சரிசமமாக பட்டியலில் வச்சுருக்காங்க, எஸ்சியில் வச்சுருக்காங்க. நாங்கள் அதில் தனியாக பிரிக்கிறோம். அதில் தனியாக பிரித்து கேட்குறோம். நாங்கள் எங்களுக்கு தனியாக பிரித்து கொடுங்க, குதிரை வண்ணாராக கொடுங்க. அதாவது சலுகை கிடைக்குங்க. அதாவது எங்களுக்கு எங்கள் மக்கள் படிக்கணும். அந்த 10 பேர் நாங்கள் ஒத்ததாக இருக்கிறோம். நாங்கள் தனியாக இருக்குன்னு சொல்கிறோம். 10 பேர் இருக்காங்க இல்லையா, 10 பேரில் ஒருத்தர் நாங்கள். ஆனால் நாங்கள் தனியாக வண்ணான்னு சொல்லிட்டு காமிக்கணும், பட்டியலினம் காமிக்கிறோம். அந்த பட்டியலினத்தை நாங்கள் இப்படி கூட்டு வரணும்னு நினைக்கிறோம். அரசோட சலுகை என்ன கிடைக்கும்? எஸ்சியில் இருந்தால் இல்லைங்க, என் குழந்தைங்க படிப்பு முன்னேறுங்க. எங்கள் சலுகைக்காக வரல, சலுகை எங்களுக்கு தேவையில்லை. என் குழந்தைங்க பொருளாதாரம் முன்னேறணும். என் இனம் ஃபுல்லாக பாதி பேர் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. ஆமாம், படிப்பு வேறு புண்ணியம் வந்துருக்கு, அவ்வளோதான். அதுதான் சலுகை தானே அது. ஆமாம், எஸ்சிக்கு எத்தனை விழுக்காடு இருக்குது, எஸ்டிக்கு எத்தனை விழுக்காடு? அந்த விழுக்காடு தான் பார்க்கணும்னா எங்கள் சமூகம் இந்த கிராமத்துக்கு ஒத்து இருக்கு இல்லையா, கிராமத்துக்கு ஒத்து இருக்கும் இல்லையா, அந்த ஒத்து தனியாக காமிக்கும் போது அந்த விழுக்காடு அந்த ஒரு குழந்தை இருந்தால் 10 குழந்தை, ஒரு குழந்தை தனியாக என் குழந்தை தனியாக படிக்கும். ரைட்டா? தனியாக எங்கள் ஆள் தனியாக தெரியும். அவர் கூட சொல்லுங்க அயன் பாக்ஸு, வீட்டு மனை, இது எல்லாமே தனியாக கொடுப்பாங்க. பட்டியல் இனத்தில் போகும்போது வீட்டு மனை கொடுக்க மாட்டாங்க. பட்டியல் இனத்தில் வண்ணாராக இருந்தால் வீட்டு மனையில் இருக்கும். இது எல்லாமே ஒன்றுமே இல்லாதவங்க தான். பார்த்துங்களா, எதுவுமே இல்லாதவங்க தான், ஒடுக்கப்பட்டவங்க தான். இவங்க வீட்டு மண் இல்லாமல் துணி துவைக்கிறது மட்டுமே குழப்பம் வச்சுருக்காங்க. துணி துவைக்கிறது அந்த வாழ்வாதாரத்தை மட்டும் ஒரு வாழை. இவங்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்து அரசாங்கம் எடுத்து கொடுக்குது, வீட்டு மனை கொடுக்குது. ஆனால் பட்டியலினத்தில் இருக்கும்போது வண்ணானுக்கு உண்டான சலுகை கிடைக்க மாட்டேது. அந்த புதிய வண்ணாராக வந்துட்டாருனாக்கா அந்த வீட்டு மனையை அரசாங்கம் இலவசமாக கொடுத்துரும், வீடு தனியாக கட்டி கொடுத்துரும். பட்டியலில் 10 பேருக்கு ஒன்றா வரும்போது 10 பேருக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, வண்ணானுக்கு கொடுப்பாங்க. அந்த புதிய வண்ணாராக சொல்லியிருக்கோம், அதை நிறைவேற்ற தமிழர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலை நடந்துருக்கு.